குருவே சரணம். பிடித்து வைத்தால் பிள்ளையார். ஐத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு எமது அன்பு கலந்த வணக்கங்கள். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்ற இந்த தலைப்பின் மூலம் விநாயக பெருமானை பற்றிய சில அருமையான கருத்துக்களை பார்க்கவிருக்கின்றோம். எதிர்வரும் 22ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அளப்பரிய புண்ணிய பலன்களை அள்ளித்தரவல்ல வரச்சதுர்த்தி தினமாக அமைவதால் இந்த விநாயகர் பற்றிய சிறப்பு பதிவினை நாம் பார்க்கவிருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். ஆதியந்தம் அறிய இயலாத நமது இந்து சமய வாழ்வியலில் சொல்லப்பட்டிருக்கும் வழிபாட்டு முறைகள் ஏராளம். காண்கின்ற பொருட்கள் யாவும் கடவுளின் உருவாகவே கருதப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் அன்றாட வாழ்வியலோடு ஆன்மீகத்தையும் புகுத்தி எளிமைப்படுத்தி பண்பட்ட நெறியாளர்கள் நிறைந்த சமூகத்தினை வளர்த்திருப்பது நம்முடைய சனாதன மரபு. அவ்வகையில் விநாயகர் என்கிற திருவுருவமானது அனைவருக்கும் ஏற்ற வகையில் மிக எளிமையான வழிபாட்டிற்குரிய ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக தெய்வ உருக்களை சமைப்பதற்கும் உபாசிப்பதற்கும் பூஜிப்பதற்கும் நியமங்கள் உண்டு, விதிமுறைகள் உண்டு. ஆனால் விநாயக பெருமானோ ஆலயத்திலும் இருப்பார், அரச மரத்தடியிலும் இருப்பார். சாதாரண பொருட்களிலும் கூட தம்மை எளிமைப்படுத்திக் கொண்டு எழுந்தருளும் தெய்வம் விநாயகர். எனவேதான் மறைநூல்கள் இவரை லகு தேவதை என்று போற்றுகின்றன. அவரவர் நிலைக்கு தக்கவாறு இருக்கின்ற இடத்திலேயே கிடைக்கின்ற பொருட்களை வைத்து மிக எளிதில் எழுந்தருளச் செய்யப்படக்கூடிய தெய்வம் இந்த விநாயகர். இதனால்தான் பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்ற சொல்வழக்கு எழுந்தது. பொதுவாக பிள்ளையார் திருவுருவினை மண், பசுஞ்சாணம், மஞ்சள், மாக்கள், கருங்கல், வெண் சலவைக்கல், பளிங்குக்கல், செம்பு, பஞ்சலோகம், முத்து, பவழம், யானை தந்தம், ஸ்படிகம், அத்திமரம், சந்தனம், சர்க்கரை, வெண்ணெய், விபூதி, வெள்ளி, தங்கம், வெள்ளெருக்கு, இரத்தினக்கற்கள், தானியங்கள், வெல்லம் என்றெல்லாம் பலவிதமாக அமைத்து வழிபடுவது மரபு. கடல் நுரையால் ஆன பிள்ளையார் திருவலஞ்சுழியில் இருக்கின்றார். ஆற்று மணலால் ஆன ஸ்வயம்பு விநாயகர் திருக்கோடிக்கா எனும் தலத்தில் அருள் பாலிக்கின்றார். உளி கொண்டு பொல்லாத பிள்ளையாராக திருநாரையூர் பெருமான் விளங்குகின்றார். இப்படி ஏராளமான விநாயகர் திருமேனிகளை மிக விசேஷமாக சொல்லலாம். உமையன்னையானவள் தாம் திருநீராட்டு செய்கின்ற காலத்தில் தமக்கென ஒரு காவல் சக்தி வேண்டும் என எண்ணமிட்டாராம். தாம் நீராடுவதற்காக வைத்திருந்த மஞ்சளை திரட்டி அதற்கு உயிரை தர உருவான பாலகனே விநாயகர் என்று புராணக்கதை சொல்கின்றது. இல்லங்களில் சுப காரியங்களை தொடங்குகையில் அரைத்து வைத்த மஞ்சளை கூம்பாக செய்து மஞ்சள் பிள்ளையார் என்று சொல்லி வெற்றிலையில் இருத்தி வணங்கிய பின்னரே மற்ற காரியங்களை நாம் துவங்குவது மரபாக உள்ளது. இது அந்த புராணக்கதை காலத்திலிருந்து துவங்கியதுதான் என்று சொல்கின்றார்கள். மேலும் இல்லத்தில் நிகழ்த்தப்படும் மங்கள காரியங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற வழிபாடு இது. மேலும் தைப்பொங்கல், சித்ரா பௌர்ணமி தினங்களில் பசும் சாணத்தினால் பிள்ளையாரை பிடித்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அருகு சாற்றி வழிபடுவதும் மரபு. இதனால் திருமகள் கடாட்சம் நிலைத்திடும் என்று சொல்லப்படுகின்றது. சதுர்த்தி அன்று புற்று மண்ணால் செய்த கணபதியை தொழுதிட சந்ததி வளரும், விவாக தோஷங்கள், புத்திர தோஷங்கள் அகலும், சர்வ கிரகங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்கள் அகலும் என்பது பலனாக சொல்லப்படுகின்றது. பொதுவாக வீடுகளில் பலகாரங்கள் செய்யும் பொழுது அது நல்லவிதமாக அமைய வேண்டுவதன் தொடக்கமாக சிறிய அளவு கணபதியை மாவினால் பிடித்து அடுப்பின் மீது வைத்து குங்குமம் இட்டு வழிபடுவர். இது நம் நாட்டு இல்லத்தரசிகளின் வழக்கம். அதே போல பருப்பு தேங்காய் எனப்படும் பிள்ளையாரை சமைத்து வைத்த பின்னரே மற்ற பலகார வகைகளை செய்யும் வழக்கம் இன்றளவும் கடைபிடிக்கப்படுகின்றது. மாவினால் ஆன பிள்ளையாரை வழிபடுவதால் தடங்கள் இல்லாத காரியம் நிறைவேறிடும் என்பது ஐதீகம். அதே போன்று வெள்ளத்தினால் ஆன பிள்ளையாரை பூஜித்து பின்னர் நீரில் கரைத்துவிட்டால் கட்டிகள், கொப்புளங்கள் போன்ற சரும பாதிப்புகள் அகலும் என்று சொல்லப்படுகின்றது. வெள்ளருக்கு வேரினால் செய்த பிள்ளையாரை வணங்கி வர கிரக பாதிப்புகள் அகலுமாம். பொதுவாக யானையினை பிள்ளையாராக கருதி வழிபடும் பழமையும் நமது நாட்டில் நிலவுகின்றது.
ஆலயத்து விழாக்களின் போது கஜபூஜை செய்வதும் அதன் ஒரு அங்கமாக இருக்கின்றது. நாட்டத்துடன் அழைத்தால் கேட்ட வரத்தினை தர ஓடோடி வரும் இந்த பிள்ளையாரை வணங்கி அனைவரும் பயன்பெறலாமே. குருவே சரணம்.